இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நடந்ததை நினைச்சா சங்கடமா இருக்கு. சாமி கும்பிட வந்த இடத்துல இந்த மாதிரிலாம் நடந்திருக்க கூடாதுதான். மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. என்னங்கய்யா, எதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? அவன் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவம். நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இதுக்கு அப்புறமா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. என்னத்த அப்படின்னு டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? அதான் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கேன். அதையெல்லாம் நினைச்சா டென்ஷன் ஆகாம என்ன ஆகும்? அப்படி என்னத்த நடந்துகிட்டு இருக்கு? நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இதுக்கப்புறம் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி வெறுத்து போச்சு ரித்திகா. கோவில்ல நடந்ததை வச்சு பேசிட்டு இருக்கீங்களா? எனக்கு உங்க கோபம் புரியுதத்த. உனக்கு புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே. அந்த அயலியும் சிவாவும் போடுற ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. போற போக்க பார்த்தா அதுங்க ரெண்டும் இந்த வீட்லயே டேரா போட்டுருங்க போல இருக்கு. நாமளும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், ஆனா இப்பதான் இன்னும் உரிமையா இந்த வீட்ல ரெண்டு புலங்க ஆரம்பிக்குதுங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ரித்திகா. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்க. என்னத்த உறுத்துது? அந்த அயலியும் சிவாவும் இந்த வீட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்த மாதிரி தெரியல. இந்திராணி நடந்துக்கிறத பார்த்தாலும் அவங்களுக்கு சும்மா ஹெல்ப் பண்ற மாதிரியும் தெரியல. இவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு, ஆனா அது என்னன்னு தான் புரியவே மாட்டேங்குது. எனக்கும் அதான் தோணுது. இந்திராணி அண்ணி அயலிக்கு பண்ற சப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது அவ என் அக்காங்கிறதுக்காக மட்டும் அவங்க இப்படி பண்ணலன்னு தோணுது. கண்டிப்பா அவங்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் நடந்துகிட்டு இருக்காத்த. இப்ப கூட பாரு, நம்மளால இப்படி பேசிக்கிட்டே தான் இருக்க முடியுதே தவிர வேற எதுவுமே பண்ண முடியல. பாத்தியா? இதுல இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த செழியன் வேற திரும்பவும் உள்ள வர பாக்குறான். கோயில்ல இந்திராணிக்கு ஒரு பிரச்சனைனதும் அவன் வந்து நிக்கிறதும், இந்திராணியும் அவனை எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறதும், அப்ப ஆத்தா புள்ளன்னு 3 பேர் ஒன்னா நிக்கிறதும், ஓ பப்பா, இதையெல்லாம் நினைச்சு பார்த்தாலே எனக்கு கோவம் தலைக்கு ஏறி எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வந்துச்சு தெரியுமா? அத்த, இது எல்லாத்துக்கும் மூல காரணமே அந்த அயலியும் சிவாவும் இந்த வீட்ல இருக்கிறது தான். நாம இவ்ளோ ட்ரை பண்ணியும் அவங்க இன்னும் இந்த வீட்ல இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்திராணி அண்ணி அவங்களுக்கு கொடுக்கிற சப்போர்ட் தான். ஆனா ஒண்ணுத்த, அடுத்த தடவை ஏதாவது பண்றதா இருந்தா இந்திராணி அண்ணியால கூட எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணணும். அப்பதான் அவள் இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும். இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். உன்னால ஏற்பட்ட லாஸ நீதான் சரி பண்ணணும். இல்லனா சரி சொல்லு, இப்ப நான் என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட இருந்த 3 லாட் ட்ரக்ஸும் இப்ப இல்ல. ஒன்னு அந்த ஏடியால நாசமா போச்சு, இன்னொன்னு போலீஸ் கிட்ட சிலையா மாட்டிட்டு இருக்கு. அந்த சிலை எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா இந்த எல்லா லாஸுக்கும் காரணம் நீதான்டா, நீதான். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த மீதி இருக்கிற 2 பேக்கேஜும் எனக்கு வந்து ஆகணும். நான் காசுக்காக கூட பார்க்கல கபிலா, இது என்னுடைய மான பிரச்சனை. கேக்குறீ
கேக்குறியா இல்லையா? கபிலா, நீ எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது உனக்கு. வர்மா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்கு. அப்படின்னடா உனக்கு வேலை? உன் வேலையை நான் ஃபுல் ஃபோக்கஸ்டா முடிக்கணும்னா எனக்கு டிஸ்டர்பா இருக்கிற ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணணும். அதுக்கு உன் ஆளுங்களை எனக்காக அனுப்பணும். அனுப்புவியா? என்னடா புதுசு புதுசா அதை பேசுற? ஆளுங்களை அனுப்பணுமா? சரி சரி, முதல்ல என்கிட்ட ஹெல்ப் கேக்குற, அதுவும் எனக்கு பிடிச்ச வேலையா வேற கேக்குற. பண்றேன், ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன். நீ என்ன வேலை இருக்குன்னு சொன்னியோ அதை சீக்கிரமா முடிச்சிட்டு நான் சொன்னதை செய். வர்மா, நீ உன் ஆளுங்களை மட்டும் அனுப்பு. நான் உனக்காக கண்டிப்பா இதை செய்யறேன். வேற என்ன பின்னா இருக்கும்? ஏய், நீ என்ன பண்றீங்க? ஒன்னதாண்டா, இங்க எதுக்குடா வந்த? ஆ? டேய் தம்பி, இப்ப எதுக்குடா கத்துற? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அது தம்பியா? யாருக்கு யாரா தம்பி? என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு... டேய் டேய் டேய், உனக்கு அவ்வளவுதான் லிமிட். இதுக்கு மேல ஏதாவது பேசுன, இங்க எதுக்குடா வந்த? வாயை திறந்து சொல்றா, இங்க எதுக்கு வந்த? என்னடா நீ தான் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்ன, இப்ப பேச சொல்ற. நான் என்னதான் பண்றது, நீயே சொல்லு. என்னடா பிளான் பண்ணோம்? புரியல. டேய், ஏதோ பிளான் பண்ணி தான் நீ இந்த ரூம்குள்ள வந்திருக்க. ஆனா என்ன பார்த்தோன்னா அப்படியே மழுப்புற. அதெல்லாம் ஒரு பிளானும் இல்லடா. ஓ அப்படியா? அப்ப எதுக்குடா என் ரூமுக்கு வந்த? ஒன்னதாண்டா கேக்குறேன், எதுக்கு என் ரூமுக்கு வந்த? என்னங்க, பால் கிடைச்சிருச்சுல்ல, வாங்க போய் விளையாடலாம். கபிலா, நானும் ஐலியும் பால் விளையாண்டு இருந்தோமா, திடீர்னு அது எங்க ஓடிச்சுன்னு தெரியல. அதை தேடிதான் நான் இங்க வந்தேன். வாயிலி, நான் போய் விளையாடலாம். தம்பி, நீ வரையாடா? டேய், ஆட விளையாட தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்றா. அதை விட்டுட்டு முறுக்கிட்டு நிக்கிற. ஐலி, நீ வா. ஓ விளையாடுறீங்களா? விளையாடுங்க, ஜாலியா விளையாடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே.